ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி ஒரு நியூ சாப்டர் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தெல்லாம் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்து விளங்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்மளோட குரூப்பில் தாராளமாக கேட்கலாம். அதில் ஒரு இஷ்யூவும் கிடையாது. இல்லை நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம். நான் எனி டைம் உங்களுக்காக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே, ரைட். இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது 14வது செக்ஷன் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் மொத்தம் 18 செக்ஷனில் இப்போ நம்ம 14வது பார்க்க போகிறேன். 4 செக்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வரேன். இன்றைக்கு அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது விஷயம் கூற்றுக்களும் முடிவுகளும் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ லாஸ்டான அந்த ரெஜிஸ்டர் பள்ளியில் கூட இப்படி கேள்வி வந்துருச்சு. கூற்று முடிவு, ஒரு கூற்றை தந்து அதில் முடிவையும் தந்திருப்பாங்க. அது எப்படின்னு சொன்னால், இப்போ இப்படி வினாவிட கீழே ஏபி என்றவாறான இரு கூற்றுக்களும் அந்த இரு கூற்றுக்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு வரக்கூடியதை எதிர்பார்க்கும் 1, 2 என்றவாறான இரு முடிவுகளும் தரப்பட்டிருக்கும். அப்ப அந்த இரு கூற்றுக்களும் பொய்யாக இருந்தாலும் இங்கே உண்மை, அதாவது இப்ப நீங்க சம்டைம் யோசிக்கலாம், என்னடாப்பா இங்க இப்படி ஒரு விஷயம் இப்ப இப்படி சொல்ற, இப்ப சம்டைம் பூனைகள் நாயாகும் என்ற ஒரு இது இருந்துச்சு. இந்த பூனை பிறப்ப நாயா அப்படியெல்லாம் நம்ம திங்க் பண்ணக்கூடாது. அவங்க தார கெட்டக்கரியை வச்சு நம்ம திங்க் பண்ணணுமே தவிர நம்ம அதை தியரியா நம்ம அதை திங்க் பண்ணக்கூடாது. அப்பயுமே அதை ப்ராக்டிக்கலா நம்ம தியரியா நம்ம திங்க் பண்ணோம்னு சொன்னா அது இந்த கொஸ்டின் நமக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ உங்க தாரத்தை வச்சுதான் நம்ம திங்க் பண்ணி ஆன்சர் எழுதணுமே தவிர நம்ம லாஜிக்கல் ரீதியாக திங்க் பண்றதுக்கு நம்ம வழிகிடக்கூடாது. சரி, அவ்வளவு தானே. பொய்யான ஒரு விஷயம் இருந்தால் நம்ம உண்மை நினைச்சுதான் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. சரியா? ஓகே, இப்ப அந்த அப்படியான வகையில தான் இப்ப நம்ம சில கேள்விகளை பார்க்க போறோம் பகுதி 1. சரியா? அதாவது இப்ப சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு பகுதி 1 இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தர போறத அனைவரும் வெண்வரைபடம் ஊடகத்தான் அது எப்படி செய்யலாம் என்றதை நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கும். இப்படியான கூற்றுக்கள் இப்ப இன்னும் சில டைப்புகள் இருக்கு. ஒரு டைப் பார்த்து உங்களுக்கு தெரியுது, எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ இது ஒரு ஃபர்ஸ்ட் பகுதி 1 தான் போட்டிருக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த டைப்ஸ் எப்படி வரும்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ரைட். அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த இப்ப நான் படிப்பிக்க போறது எல்லாமே அதாவது தொலைகள் உங்களுக்கு நம்ம வெவ்வேறு விடைகளையும் பார்த்துருக்கோம். அதில் உங்களுக்கு விளங்கம் பண்ணிக்கிறேன். நம்ம அதை மென்ஷன் பண்ணித்தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ண போறோம். சரியா? இப்ப வாங்க அப்படின்னு பாப்போம். சரியா? ரைட். இப்ப பாருங்க, இப்படி ஒரு கொஸ்டின்ஸ், அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பின்வரும் ஒவ்வொரு வினாவின் கீழேயும் ஏபி என்றவாறான இரு கூற்றுக்களும் அந்த இரு கூற்றுக்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு வரக்கூடியதனை எதிர்பார்க்கும் 1, 2 என்றவாறான இரு முடிவுகளும் தரப்பட்டுள்ளன. இந்த இரு கூற்றுக்களும் பொய்யாக தோன்றினாலும் இங்கு அவற்றை உண்மை என்றுதான் நீங்கள் கருத வேண்டும். சரியா? ரைட். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கண்டா, இங்கு முடிவுகளுள் தரப்பட்ட இரு கூற்றுக்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு நிச்சயமான முடிவு 1க்கு மட்டும் பெற முடியுமெனில் இலக்கம் 1ஐயும், முடிவு 2க்கு மட்டும் பெற முடியுமெனில் இலக்கம் 2ஐயும், முடிவு 1 மற்றும் 2ம் சரியா இருக்கு என்று சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா இலக்கம் 3ஐயும், இல்ல 1ம் 2மே சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இலக்கம் 4ஐயும் நீங்க அந்த புள்ளிக்கோட்டில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். இது உங்களுக்கு தெரியும் தானே? இப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். இப்ப கூற்று என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட்னு பார்ப்போம். எல்லா பென்சில்களும் பேனைகள் ஆகும். பியில் என்ன சொல்றாங்க? எல்லா பேனைகளும் புத்தகங்கள் ஆகும். இது ரெண்டும் கூற்று. என்ன கூற்று? எல்லா பென்சிலும் பேனையா இருக்குமாம், அதே நேரம் எல்லா பேனைகளும் புத்தகமா இருக்குமா. 3 விஷயம் இதுல வந்திருக்கு. என்னென்ன வந்திருக்கு? பென்சில், பேனை, புத்தகம் மற்றும் 3 பொருள் வந்திருக்கு. ரைட். அதை ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. ரைட். நெக்ஸ்ட், இப்போ முடிவு என்ன சொல்றாங்க என்றதை பார்ப்போம். எல்லா பென்சில்களும் புத்தகங்கள் ஆகும். அடுத்து சில பேனைகள் பென்சில்கள். இப்ப இந்த முடிவை கட்ட உங்களுக்கு விளங்காது. இதை நம்ம இப்படிப்பட்ட கணக்குகள் வெண்வரைபடம் போட்டுத்தான் இதுக்குரிய விடையை நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கு இப்ப என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொன்னா, இப்ப அவங்க 3 இதுல பேர 3 பொருள் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். 3 பொருள் இருக்குன்றது உங்களுக்கு விளங்குதானே? ரைட். இப்ப என்ன செய்யணும் என்று சொன்னா, இவங்க சொல்லி இருக்கிற அந்த விடயத்தை பார்ப்போம். இப்ப அதுக்கு முதல் உங்களுக்கு சில ஒரு எக்ஸ்பிளேஷன் ஒன்று தரணும்னு சொன்னா, இப்ப வெண்வரி படத்தை நம்ம அடிப்படையாக கொண்டு இல்லை விடையை நம்ம காணலாம்னா அவங்க சொல்லிட்டு சரிதானே? அதாவது இந்த வெண்வரி படத்தை கொண்டு உதாரணமாக இப்ப இப்படி ஒன்று போட்டு நம்ம ஆகுறது தெரியும். இப்போ உங்களுக்கு இது ஏ, இது பி ரெண்டு வரும். இப்படி வந்தா இதுல என்ன வரும்? எல்லா ஏயும் பி ஆகும்ன்றது ஒரு பொருள். ஆனா அதே நேரம் எந்த ஒரு பியும்
எல்லா ஏயும் பி ஆகும் என்றது ஒரு பொருள். அதில் மறுதலை எப்படி வரும்? பீக்கள் சில ஏகள் ஆகும். இப்போ ஏக்குள்ளதான் இப்படி வந்தக்குள்ள இது இப்போ ஏ என்றா இது பி என்றா இந்த ஏக்குள்ளதான் இந்த பி இருக்கு. அப்போ இந்த ஏல இருக்கிற சில பேர் பியாகவும் வருவாங்க. இந்த பி வந்து இந்த ஏக்குள்ளதான் உள்ளடங்குது. ஒரு விளக்கம் 2 விஷயம் இதில் வருது. சரிதானே? இல்லைங்கிட்ட அதே மாதிரி இப்போ இன்னொரு இது மாரி இப்போ நம்ம இப்படி போடுறது, இப்படி போட்டு ஏ பி இப்படின்னு போட்டோம். இதில் என்ன வரும்? சில ஏ பிக்கள் ஏகள் ஆகும். சரி, அது வந்து அப்போ சில ஏக்கள் வந்து பி ஆகும், மறுதல சில பிக்கள் வந்து ஏயாவும் இருக்கும். இந்த நடுவில் இந்த வார இதில் வந்து ஏயும் வரும் பியும் வரும். இந்த நடுத்துகளில் வந்து ஏயும் வரும் ப்ளஸ் பியும் வரும். இது வந்து ரெண்டும் சேர்ந்ததாக காணப்படும். இதே டைமில் வந்து இப்போ நம்ம தனித்தனியாக 2 வட்டத்தை இப்படி ஒரு வட்டம் 2 வட்டம் போட்டு மனசுனா இது வந்து ஏபின்னு பிரித்து மனசுனா எந்த ஒரு ஏயும் பி இல்லை, எந்த ஒரு பியும் ஏ இல்லைன்னு வரும். சரிதான்? இது வந்து மறுதலை. எந்த ஒரு ஏயும் பி இல்லை, எந்த ஒரு பியும் ஏ இல்லைன்னு சொல்லுவார். விளங்கிட்டா? இப்படி 3 அடிப்படையெல்லாம் முக்கியமாக வரும். இப்போ இது இப்போ இந்த முதலாவது கணக்கை பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா பென்சில்களும் பேனைகள் ஆகும்னு சொல்லக்குள்ள இப்போ பென்சில் என்ற ஒரு வட்டம் வரும், அதை சுற்றி பேனான்ற ஒரு வட்டம் வரும். அதே நேரம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா பேனைகளும் புத்தகங்கள் ஆகும்னு சொல்லி புத்தகம் என்றதுதான் இப்படி வரும். அப்போ இது வந்து புத்தகமாக இருக்கும், இது வந்து பேனாவாக இருக்கும், இது வந்து பென்சிலாக இருக்கும். விளங்கிட்டானே? இப்படித்தான் வரும். இதுதான் இந்த முதலாவது கேள்விக்குரிய தொடர்பு. இதில் என்ன கேட்டிருக்காங்க? அப்போ இதில் முடிவு என்ன? இது படம் இப்படித்தான் வரும்ன்றது உங்களுக்கு விளங்குது தானே? ரைட். எல்லா பென்சில்களும் புத்தகங்கள் ஆகும்டா பென்சில் புத்தகத்துக்குள்ள வரும். அடுத்தது சில பேனைகள் பென்சில்கள் ஆகும். இப்போ சில பேனைகள் வந்து பென்சில்களாகவும் இருக்கும். நடுவுக்குள்ள ஒரு வட்டம் வந்துருக்கு தானே? அதே நேரம் எல்லா பென்சில்களும் புத்தகங்கள் ஆகுமா? இப்போ எல்லா பென்சிலும் வந்து புத்தகங்கள் ஆகுமா? ஆகும். ஏன்னு சொல்லுங்க. இப்போ பென்சில் வந்து இவ்வளவுதான், இது வந்து இந்த புத்தகத்துக்கு உள்ளதானே வருது. அப்ப எல்லா பென்சில்களும் புத்தகங்கள் ஆகும். விளங்கிட்டு தானே உங்களுக்கு? இப்ப எல்லா பென்சில் வந்து இந்த இருக்கிற வட்டம் விளங்குது தானே? அப்ப இந்த வட்டம் பென்சில் என்றக்குள்ள இது வந்து இந்த புத்தகம் இந்த வட்டத்துக்குள்ள உள்ளடங்கு. அப்ப எல்லா பென்சிலும் அந்த புத்தகமா வருகுது. அதே நேரத்துல சில பேனைகள் தான் பென்சிலா இருக்கும். இந்த பேனைன்றது 2வது வட்டத்துக்குள்ள வாரத்துக்குள்ள சிலது மட்டும்தான் இந்த பென்சிலுக்குள்ள உள்ளடங்கப்படும். அப்ப 2 முடிவுமே சரியான. 1ம் 2ம் முடிவு சரி என்று சொன்னா நம்ம எத்தனையா நம்பரை போடணும்? 3ஆம் நம்பரை போடணும். அப்ப முதலாவதுக்குரிய விட நம்ம புள்ளிக்கோட்டுல போட வேண்டிய இலக்கம் 3. சரியா? சரி, இப்ப அடுத்ததை பார்ப்போம். சரி, இப்ப 2வது விஷயத்த பார்ப்போம். அடுத்த கேள்வி என்ன சொல்லுவாங்க? எல்லா நாய்களும் மிருகங்கள் ஆகும் ஒன்று சொல்லிருக்காங்க. இப்ப எல்லா நாயும் மிருகமாமாண்டா இப்ப நாய் மிருகம் என்ற ஒரு வட்டத்தை போடுவோம். சரியா? அப்ப இது வந்து இப்ப நாய் என்று போடுவோம், இது வந்து மிருகம் என்று போடுவோம். சரியா? போட்டுட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்க? எல்லா பூனைகளும் மிருகங்கள் ஆகுமா? எல்லா பூனைகளும். அப்ப இதுல ஒரு விஷயத்தை பாருங்க. எல்லா பூனைகளும் மிருகங்களாம். இந்த பூனையை நம்ம இங்க போடுற, அதாவது இது வந்து இப்ப நம்ம நாய் என்று போட்டா அடுத்தது சந்திக்கிற விஷயம் என்ன? பூனை. அப்ப எல்லா பூனையும் மிருகம் என்ற நாய் என்று சொன்னா இந்த நாய் என்றதுக்குள்ளதான் நம்ம இப்படி பூனைய போட்டிருக்கலாம். ஆனா அவங்க சொல்லி இருக்கிறது மிருகம் என்று சொன்னா இப்ப மிருகம் எல்லா மிருகம் இப்ப மிருகம் இதுக்குள்ள இப்படி ஒரு வட்டம் வர ஒரு விதியான ஒரு தொடை நம்ம இருக்கா? இல்லத்தானே? அப்ப இந்த கூற்று வந்து ஒரு தெளிவில்லாத கூற்றுகளியா காணப்படுது. எப்படி பார்த்தாலும் இப்ப இப்படி ஒரு தொடைய போட்டுட்டு இப்படி போட்டோம்னு சொன்னாலும் தனியா பூனை நாய்ன்னு சொல்லி வரும். எல்லா நாய்களும் மிருகங்களாகும். இப்படி ஒண்ணு போடலாம். இதுல வந்து இது வந்து மிருகம், இதுக்கு நாயும் வரும் பூனையும் வரும். அப்ப எல்லா நாய்களும் மிருகம், எல்லா பூனைகளும் மிருகம். இந்த தொடை வந்து சரியா வரும் தானே? சரி. ஆனா இப்ப அடுத்து என்ன? இப்ப இதுல வந்து இப்படி 2 வரைபடம் வருது. அதாவது இவங்க தார கூற்றுக்கள்ல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வெண்பெறி படங்கள் பொருத்தமாக காணப்பட்டால்
வந்தால் அதற்குரிய விடையை நம்ம தெளிவாக கண்டுபிடிக்க முடியாதுன்றதுதான் அதுக்குரிய ஆன்சராக இருக்கு. அதை நீங்க மென்ஷன் ஒரு கூற்றுக்கு உங்களுக்கு வெண்வெளிப்படம் 2 3 வருகுதுன்னு சொன்னா இல்ல ஒரே வெண்வெளிப்படம் வந்தா நம்ம விடையை தெளிவாக கண்டுபிடிக்கலாம். உண்டல்லது 2ன்னு சொல்லி போடலாம், இல்ல 2 மில்லியோ அதை நம்ம போட்டுக்கொள்ளலாம். அதே நேரம் ஒன்றுக்கு மேற்பட்ட வெண்வெளிப்படங்கள் வருமாக இருந்தால் அதற்குரிய விடையை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதாவது தெளிவாக சொல்லலன்னு சொன்னா அந்த கூற்றினை கொண்டு முடிவுக்கு வர முடியாது என்றுதான் நம்ம இதுக்குரியதுக்கு வரணும். அப்ப 2வதுக்குரிய விட 4வது வரும். 4வது என்னன்னு சொல்லியிருக்காங்க, 1 அல்லது 2 போன்ற எந்த முடிவுக்கும் வர முடியாது என்று சொன்னா 4ஆம் நம்பரை போடணும். அப்ப 2வதுக்குரிய விட 4ஆம் நம்பர் வரும். சரியா, விளங்கிட்டா? ஓகேவா? ரைட். இப்ப அடுத்த கணக்கு பத்தி பார்ப்போம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, சில மேசைகள் கண்ணாடிகள் ஆகும், சகல மரங்களும் மேசைகள் ஆகும். கூற்ற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முடிவு நமக்கு தேவையில்லை. சரியா, அப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சரி, இதுல எப்படி வேற வேறு இடம் போட்டு பார்ப்போமா? ரைட். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க, சில மேசைகள் கண்ணாடிகள் ஆகும். சரியா, அப்ப இப்படி என்ன, சில மேசைகள் கண்ணாடிகள் ஆகும், சகல மரங்களும் மேசைகள் ஆகும் என்று இருக்கு. அப்ப மேசைக்கு ஒரு பெரிய வட்டத்தை போடுவோம். இது மேசை என்று போடுவோம். சரியா, அப்ப சில மேசைகள் கண்ணாடிகள் ஆகும் என்று சொன்னா கண்ணாடியை நடுவுக்குள்ள போடுவோம். அப்ப இது கண்ணாடி என்று வரும். சரியா, அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, சகல மரங்களும் மேசைகள் ஆகுமா. அப்ப அதை சுத்தி ஒரு வட்டம் போட்டா இது மரம் என்று வரும். ஆனால் கண்ணாடி ஒன்று இருக்குல்லோ, அப்ப அது வராதே. அப்ப இப்படி படம் வராது. சரியா, அப்ப இத இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். இப்ப எப்படி ஒன்றை போடுவோம். இதை நான் இங்க கீழே செஞ்சு காட்டுறேன் பாருங்க. சரியா, ஒரு வட்டத்தை போட்டுட்டு இதை இப்ப நம்ம மேசை என்று எடுப்போம். மேசை தானே, மேசைகள் சில மேசைகள் தான் கண்ணாடி ஆகும்னு சொல்லிருக்காங்க. சரியா, சில மேசைகள் என்று சொன்னா இப்படி ஒன்று போடலாம். போட்டா இதுல கண்ணாடி வரும். சில மேசைகள் இந்த மேசையில வர கொஞ்சம் பகுதி தான் இந்த கண்ணாடிக்குள்ள வருது. அப்ப இது கண்ணாடிஞ்சல வரும். அடுத்து சகல மரங்களும் மேசைகள் ஆகும் என்று சொன்னா இப்படி மரம் ஒன்று இதுக்குள்ள வரணும். வந்தா இது மேசைன்றதுக்கு வரும். இப்படி ஒன்று வருமா? வரும். இதே நேரம் இப்படியும் ஒரு ஆப்ஷன் வரும். இப்படி ஒரு வட்டம் போட்டு இதை நம்ம இப்ப மேசை என்று எடுக்க. இப்ப நான் அப்பதே ஒன்று காட்டினேனே, அது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன். இப்படி மேசை ஒன்று வரும். வந்துட்டு இந்த மேசைக்குள்ள மரம் பண்றது ஒன்று வரும். இதே நேரம் சில கண்ணாடிகள் மரங்களாகும் என்றும் ஒரு ஒன்று இருக்கல்லோ, முடிவு ஒன்று. கண்ணாடி இப்படியும் வரலாம். சரியா, சில நேரம் இப்படியும் வரலாம். இப்ப இப்படி ஒன்று பார்ப்போமா? அப்ப வருங்களா, அப்ப அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு வட்டம், இப்படி ஒரு வட்டம், இதுக்குள்ளேயும் வரலாம். சில மேசைகள் கண்ணாடிகள் ஆகும். சில மேசைகள், இந்த சில மேசைகள் இந்த கண்ணாடின்றதுக்குள்ளேயும் வருதுன்னு சொல்றோம். இப்ப சகல மரங்களும் மேசைகள் ஆகும். இந்த மேசைக்குள்ள சகல மரங்களும் என்றது வரும். இல்ல இப்ப 2 படத்துக்கு மேல வருதுல்லோ, வந்தா இன்னும் வரும் ஆப்ஷன். விட அப்படி வரும். விட 4 தான் வரும். ஏன்னா அதுக்குரிய முடிவு தெளிவில்லை. அதனால விட 4 தான் வரும். சரி, அப்படிங்கிட்டா. சரி, இப்ப அடுத்தது என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு மனிதனும் சிங்கம் இல்லை. எந்த ஒரு மனிதனும் சிங்கம் இல்லை, ராமு ஒரு மனிதன் ஆவான். எந்த ஒரு மனிதனும் சிங்கம் இல்லை, ராமு ஒரு மனிதன் ஆவான் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு இப்ப எப்படி வரும்? இப்ப மனிதன் என்றது ஒரு வட்டத்தில் எடுப்போம். இது இப்ப மனிதனா, இந்த ஒரு மனிதனும் சிங்கம் இல்லை. அப்ப சிங்கம் என்றது இங்க வேறையாத்தான் வரும். போட்டாச்சு. அடுத்தது ராமு ஒரு மனிதன் ஆவான். அந்த மனிதனுக்குள்ள இந்த ராமு வேறு இப்படித்தான் வரும். இதை விட வேற ஒரு விதமா போடல. அப்ப முடிவென்ன, ராமு சிங்கம் இல்லை. அப்ப அது சரி, ராமு சிங்கம் இல்லை தானே. சரி, எல்லா மனுஷர்களும் ராமு இல்லை. இப்ப எல்லாருமே ராமுவா?
எல்லா மனிதர்களும் ராமுவா அப்படி வருவாங்களா? இல்லை தானே. அப்ப அதுவும் சரிதானே. அப்போ ஒன்றும் ரெண்டும் பெரும்னு சொன்னா என்ன விட வரும்? ஒன்றையும் ரெண்டையும் சரியான வழியா எடுக்கணும்னு சொன்னா இலக்கம் 3 தான் வழியா வரும். சரிதானே. இப்ப நான் சொன்ன இந்த மெதட் விளங்கிட்டு தானே. இது ஒரு டைப் 1 இப்படி கேட்கலாம். இதை தவிர இன்னொரு டைப் இருக்கு. அது எப்படின்னு சொன்னா இப்ப உங்களுக்கு அது இப்ப 3 கூட்டு தந்துட்டு முடிவு 2 தந்துட்டு அதுக்குரிய ஆன்சர் கேட்பாங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதோட அதையும் சேர்த்து விளங்குறது உங்களுக்கு விளங்காது. அது டைப் 2 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எப்படின்னு சொல்லி சரியா. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, சரி, ஓகே, தேங்க்யூ.